சமூக வலைதளங்களில் நம்ம பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கண்மூடித்தனமாக இந்த தாவேக அரசை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாவேக அரசு நல்லது செய்தால் அதை ஆதரியுங்கள், அது தவறே இல்லை. ஒரு தனி மனிதனை ஆதரிப்பதோ துதிபாடுவதோ அது நல்லதா? நிச்சயமாகவே அது நல்லதல்ல. நம்முடைய ஆதரவு என்பது எப்போதுமே மக்களின் பக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு முதலமைச்சர் மக்களுக்கான எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தாமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள். உதயநிதி தவறாக பேசியிருந்தால் அவர் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அவரும் அதை நான் அந்த நோக்கத்தில் பேசவில்லை அப்படி சொல்லி அதை மறுக்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட இன்டென்ஷன் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் தங்களுடைய அந்த பதவி அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்ற தோரணையில் அன்னைக்கு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய மனைவி, அதாவது இந்த முதலமைச்சர் விஜயனுடைய மனைவி சங்கீதாவை பற்றி இந்த தாவேகாக்காரர்களே அவங்கள அருவருக்கத்தக்க வகையில் கேவலமான வார்த்தைகளை உபயோகித்து அவங்கள பயங்கரமாக பேசினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தாவேக்காவில் இருக்கிற தாவேக்கா பெண்கள் தாவேக்காரர்களால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அநேக பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அது எதற்குமே வாய் திறக்காத இந்த விஜய், அதுக்கு எதற்குமே வாய் திறக்காத இந்த தாவேக்காரர்கள் த்ரிஷாவுக்காக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பேசிட்டு வராங்க. பேசுகிற நபர்கள் சாதாரண நபர்கள் இல்லை, அவங்கெல்லாம் அரசியல் புரிதல் உள்ள அறிவாளிகள் தான். ஆனால் இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்டவர்களாய் அரசியல் புரிதல் இல்லாத நபர்களாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். த்ரிஷாவுக்காக பேசுங்க, ஏன்னா த்ரிஷாவும் ஒரு பெண் தான். த்ரிஷாவுக்காக ஆதரவு கொடுங்க, தப்பே இல்லை. ஆனால் மற்ற பெண்களுக்காக ஏன் ஆதரவு கரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?